நான்ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ள தமிழ்நாடு அரசு, பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். திருப்பூரில் முறைகேடான சாலை பணிகளை தடுத்து நிறுத்திய சமூக ஆர்வலரை கார் ஏற்றி கொலை செய்ததாக திமுக பேரூராட்சித் தலைவர் கைது செய்யப்பட்டார். பல்லடத்தை அடுத்த கருக்கம்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பழனிசாமி என்ற சமூக ஆர்வலர் மீது அதிவேகமாக கார் ஒன்று மோதியது. இதில் பழனிசாமி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விசாரணையில் சாமலாபுரம் பேரூராட்சித் தலைவர் விநாயகா பழனிசாமியின் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதியது தெரியவந்தது. அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்த போது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கருக்கம்பாளையம் லட்சுமி கார்டன் பகுதியில் முறைகேடாக தார் சாலை அமைப்பதாக கூறி டவுன் பஞ்சாயத்து பொறியாளரிடம் பழனிசாமி மனு அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் தரமற்ற சாலை அமைக்கும் பணி தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பேரூராட்சித் தலைவர் விநாயகா பழனிசாமி மீது மதுபோதையில் காரை ஏற்றி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். முறைகேடான சாலை பணியை தடுத்து நிறுத்திய சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த காலடிப்பேட்டையில் கத்தியை காட்டி மிரட்டியும் மிளகாய் புடியை தூவியும் நகைக்கடையில் பெண் ஒருவர் திருட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. காலடிப்பேட்டை மார்க்கெட்டில் தேவராஜ் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடை உள்ளது. நகை வாங்குவது போல இவரது கடைக்கு பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் புடியை அங்கிருந்தவர்கள் மீது தூவியிருக்கிறார். மேலும் சிறிய கத்தி ஒன்றை எடுத்து கடையின் உரிமையாளர் தேவராஜையும் குத்த முயன்றதாக தெரிகிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட தேவராஜ் மற்றும் கடையின் ஊழியர்கள் அந்த பெண்ணை மடக்கி பிடித்தனர். சிறிது நேரத்தில் கடைக்கு வந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயசித்ரா என்பதும் கணவருக்கு தெரியாமல் கடன் வாங்கியதால் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள நகை திருட்டில் ஈடுபட முயன்றதும் தெரியவந்துள்ளது. டெட் தேர்வு வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் சுமார் 1,75,000 ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் இந்த வழக்கில் சட்ட ரீதியாக போராடி வெல்வோம் என்றார். சட்ட ரீதியாக நாம் போராட வேண்டும். டீச்சர்ஸ்க்கு நாங்க இருக்கிறோம், அரசாங்கம் இருக்கின்றது, தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காக. ஏன்னா எங்க டீச்சர்ஸ் இப்ப டெட்டுக்கு தேர்வு எடுத்துக்கு போவாங்களா, இல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த தேர்வுக்கு அவங்க தயார்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற நிலைமை ஒரு குழப்பம் எங்களுடைய டீச்சர்ஸ் பெட்டர்னிட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தீவிர சிந்தனைக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் ரிவ்யூ போகணுங்கிற முடிவை நம்ம எடுத்திருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவு ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் வேதனை தெரிவித்தார். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் தமிழ்நாடு முன்னணி ஏற்றுமதி மையமாக விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் அமைந்துள்ள டெல்டா நிறுவனத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய உற்பத்தி பிரிவு அமைய உள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து நாட்டின் புதிய டெல்டா ஸ்மார்ட் உற்பத்தி பகுதியை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் இப்பொழுது டெல்டாவின் AP06 ஸ்மார்ட் உற்பத்தி பிரிவை திறந்து வைக்கிறார்கள். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஓசூர் தொழில் வளர்ச்சியில் டெல்டா நிறுவனம் தந்த பங்களிப்புக்காக நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மையமா தமிழ்நாடு விளங்குகிறது. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையான நம்மோட கூட்டு முயற்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மத்திய தென் மாவட்டங்களிலும் டெல்டா விரிவாக்க மையங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். புதுச்சேரியின் மதகடிப்பட்டு சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் சிரமத்தை சந்தித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி விதைத்த நிலையில் மாலையில் அண்ணாமலை நகர், சிவபுரி, கோவிலாம்பூண்டி, வல்லம்படுகை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பாமகவின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதால் அன்புமணியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக அதன் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். தந்தை மகன் மோதல் போக்கிற்கு மத்தியில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தானே கட்சித் தலைவர் என்றும் ராமதாஸ் அறிவித்திருந்தார். மேலும் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு ராமதாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பியும் அன்புமணி தரப்பில் எந்த விளக்கமும் தரப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கி அறிவித்தார். அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்தது. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். அன்புமணியுடன் கட்சி ரீதியாக யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தார். மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் தன் மீதான 16 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்காததால் அது உண்மை என்ற அனுமானத்திற்கு பாமக வந்திருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். கட்சியிலிருந்து நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்த அடுத்த சில நிமிடங்களில் பாமகவின் தலைவர் என்ற பெயரில் டங்ஸ்டன் ஆலை தொடர்பாக அன்புமணி அறிக்கை வெளியிட்டார். மேலும் கடலூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அன்புமணி பாமகவின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என்று வழக்கறிஞர் பாலு கூறிய நிலையில் கட்சியும் சின்னமும் அன்புமணிக்கு தான் சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த ஆவணத்தை வெளியிட வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. அவர் சொல்றாரு, எங்களுக்கு கட்சி எங்களுடைய தான், சின்ன எங்களுக்கு தான் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னு சொல்றாரு. இதுவரை எப்பவுமே அப்படி ஒரு ஆதாரத்தையே அவர் காட்டல. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஆதாரம் இல்லை. மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்திருப்பதால் தான் திமுக புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் சிறுநீரக திருட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சிறுநீரக முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது, நீங்களும் உத்தரவு போட்டீங்க, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த முறைகேடாக நடைபெற்ற மருத்துவமனையெல்லாம் சோதனை செஞ்சு சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்சிக்கு வந்தால் இந்த வரியையும் உயர்த்த மாட்டோம் என்று திமுக வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் தற்போது சொத்து வரி மற்றும் மின் கட்டணத்தை உயர்த்திவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். திமுகவில் இன்றைக்கு கட்சி செல்வாக்கு இழந்த காரணத்தினால புதிய உறுப்பினை சேர்க்க வேண்டிய நிலையத்தில் கட்டாயத்தில் தள்ளப்பட்ட காரணத்தில் இன்றைக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் வீடு வீடா கதவை தட்டி மக்களை விரட்டி திமுகவில் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கடந்த 5 ஆண்டுகளில் 5,38,000 கோடி கடன் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக ஐசியூவில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் தனது இதய துடிப்பை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து விவரித்த திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற முழக்கத்தை முதலமைச்சர் முன்வைத்துள்ளதாக கூறினார். அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அதில் நிறைவாக ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம்.
எடப்பாடி பழனிசாமி தனது இதய துடிப்பை சரிபார்க்க வேண்டும் என்றும் ராசா விமர்சித்தார். செங்கோட்டையன் போனா ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா அடிக்குது, டிடிவி அடிச்சா அடிக்குது, செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்க. நாங்க ஐசியூ நாங்க திடமா இருக்கோம். அவருடைய பிரஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பாத்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்க இருந்து டெல்லி போறாரு. டெல்லி சந்திப்பு குறித்து அமித்ஷா செங்கோட்டையன் அமைதி காப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது என்று டிடிவி தினகரன் கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை, அவர் இரட்டை இலை சின்னத்தை உரிமை கொண்டாடுகின்ற வரை, முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கடியாகத்தான் இருக்கு சார். அந்த டிமாண்ட்லாம் கொண்டு போக முடியாது சார். அதிமுக பெரிய கட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் இபிஎஸ். அதனால நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம். நாங்கள் ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். டீசலுடன் ஐசோபியூட்டனாலை கலக்க மத்திய அரசு திட்டம், இஎம்ஐயில் செல்போன் வாங்குபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டீசலுடன் எத்தனாலை கலக்கும் திட்டம் தோல்வியடைந்ததால் ஐசோபியூட்டனாலை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதம் வெறும் 1.5% தொடங்கியது. பின்னர் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பெட்ரோலில் 10% எத்தனால் கலப்பு என்ற இலக்கு எட்டப்பட்டது. தற்பொழுது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கப்படுகிறது. அதாவது 1 லிட்டர் எரிபொருளில் 800 மில்லி லிட்டர் பெட்ரோல் 200 மில்லி லிட்டர் எத்தனால் கலந்து விற்கப்படுகிறது. இதனால் வாகன மைலேஜ் குறைந்து விட்டதாக சமூக வலைதளத்தில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் உயிரி எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பிற்கு எதிராக பரவி வரும் கருத்துக்கள் தனக்கு எதிராக பணம் கொடுத்து திட்டமிட்டு நடக்கும் பரப்புரை என விமர்சித்தார். மேலும் டீசலுடன் எத்தனாலை கலக்கும் திட்டம் தோல்வியடைந்ததாகவும், அதனால் தற்பொழுது டீசலுடன் ஐசோபியூட்டனாலை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த டீசல் நுகர்வு 2% அதிகரித்து 9,10,00,000 டன்களாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாதத்தவணையை செலுத்தாவிட்டால் கடனில் வாங்கிய செல்போனை முடக்க ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறையை கொண்டுவரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் குறைவான விலையில் உள்ள செல்போன்களை மாதத்தவணையில் அதிக அளவில் வாங்கும் இளைஞர்கள் கடனை முறையாக செலுத்துவதில்லை என்று CRIF என்ற நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் வங்கி சாரா தனியார் நிதி நிறுவனங்கள் 85 விழுக்காடு செல்போன்களுக்கு கடன் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. மாதத்தவணையை செலுத்தாவிட்டால் கடனில் வாங்கிய செல்போனை முடக்கும் விதிமுறையை கொண்டுவர மத்திய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது செல்போனை கடனில் வாங்கும் போதே அதில் ஒரு செயலி பதிவிறக்கம் செய்யப்படும் என்றும், முறையாக மாதத்தவணை செலுத்தாத பட்சத்தில் அந்த செயலி மூலம் செல்போன் முடக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் தனிநபர் தகவல்கள் கசிய வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரித்துள்ளனர். இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து அப்பதவிக்கு கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழரான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளும், இந்தியா கூட்டணி வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகளும் பெற்றனர். CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்ற நிலையில் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு CP ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் தவறி விழுந்த பள்ளி சிறுமியை அவரது தாய் தக்க தருணத்தில் காப்பாற்றினார். யாக்குபுத்ரா என்ற இடத்தில் பாதாள சாக்கடை திறந்து கிடந்தது. அந்த வழியாக பெண் ஒருவர் தன்னுடைய 2 மகள்களை பள்ளிக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். அப்போது சிறுமி ஒருவர் எதிர்பாராத விதமாக திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் தவறி விழுந்தார்.
உடனடியாக பதறிச் சென்ற அவரது தாய் அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் பாதாள சாக்கடையில் விழுந்த தனது மகளை காப்பாற்றினார். மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியமே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். டெல்லியில் பறக்க தயாராக இருந்த 2 விமானங்களில் திடீரென ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகினர். டெல்லியில் இருந்து சிங்கப்பூர் செல்ல ஏர் இந்தியாவின் போயிங் ட்ரீம் லைனர் விமானம் தயார் நிலையில் இருந்தது. 11 மணிக்கு புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் பயணிகள் அனைவரும் அமர்ந்த நிலையில் விமானம் புறப்படுவதற்கு தாமதமானது. சுமார் 2 மணி நேரம் மின்சாரம் இன்றி தவிப்புக்குள்ளான பயணிகள் ஏசி வேலை செய்யாததால் திணறலுக்கு உள்ளாகினர். பின்னர் அவர்கள் தரையிறக்கப்பட்டு விமான நிலையத்திற்கே மீண்டும் பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேபோல டெல்லியில் இருந்து காத்மாண்டுவுக்கு புறப்பட இருந்த ஸ்பைஸ்ஜெட் விமானத்திலும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. விமானம் புறப்பட தாமதமானதுடன் ஏசி வேலை செய்யாத நிலையில் பயணிகள் விமானத்தில் இருந்து தரையிறங்கினர். பயணிகளுக்கு ஏற்பட்ட இந்த அசௌகரியங்களுக்கு விமான நிறுவனங்கள் தரப்பில் எந்த விளக்கமும் இதுவரை அளிக்கப்படவில்லை. நேபாளத்தில் இடைக்கால தலைவரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் இழுபறி, நவம்பர் மாதம் இந்தியாவிற்கு வரும் ட்ரம்ப் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். முதல் 2012 ஆண்டுக்கு இடையில் பிறந்த ஜென்சி இளைஞர்களால் நேபாளத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்ட காட்சிகளே இவை. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் திரண்ட கூட்டத்தை போன்று நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததை எதிர்த்து ஜென்சி இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் குதித்தனர். நாடு முழுவதும் கலவர பூமியாக மாறியதை அடுத்து அந்நாட்டு பிரதமர் மற்றும் அதிபர் அடுத்தடுத்து தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். அதைத் தொடர்ந்து நேபாள அரசின் இடைக்கால தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு ஜென்சி இளைஞர்கள் குழுவின் ஒரு பிரிவினர் ஆதரவு அளித்த நிலையில் மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து பத்ரகாளி பகுதியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் இரு பிரிவினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது இளைஞர்கள் மத்தியில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. நேபாள இடைக்கால தலைவர் பதவிக்கு காத்மண்டு மேயர் பாலேந்திர ஷா மற்றும் நேபாள மின்வாரிய முன்னாள் தலைமை செயல் அதிகாரி குல்மான் கிஷிங் ஆகியோரின் பெயர்களை ஒரு தரப்பினர் முன்மொழிந்தது குறிப்பிடத்தக்கது. குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்க நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் உச்சிமாநாடு நவம்பர் மாதம் இந்தியாவில் நடைபெற உள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பிரச்சினையால் ட்ரம்ப் தனது பயணத்தை ரத்து செய்ததாக தகவல் வெளியானது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவுக்கான அடுத்த அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள சர்ஜியோ கோர், குவாட் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதில் அதிபர் ட்ரம்ப் ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவரது பயணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். அமெரிக்கா, இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் வெகு தொலைவில் இல்லை என்றும் சர்ஜியோ கோர் தெரிவித்தார். சீனாவை விட இந்திய பொருட்களுக்கு அதிகம் வரி விதிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சர்ஜியோ கோர், இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா அதிகம் எதிர்பார்ப்பதாக கூறினார். மீது புகார் அளித்த திருநங்கையை சகோதரியாகத்தான் பார்த்ததாக சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் விளக்கம் அளித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் சின்னத்திரை நடிகராக வலம் வரும் நாஞ்சில் விஜயன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக திருநங்கை ஒருவர் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து விளக்கமளித்து மனைவியுடன் வீடியோ வெளியிட்டுள்ள நாஞ்சில் விஜயன் திருநங்கையின் அடுக்கடுக்கான புகார்களை மறுத்துள்ளார். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறீங்க, சரி ஒருவேளை உண்மையா நான் உங்க கூட லவ் பண்ணியிருந்தேன், உங்களை உண்மையா நம்ம கூட அந்த மாதிரி தொடர்புல இருந்தேன், அதெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுலாம் இதெல்லாம் என்னால பொறுக்கவே முடியல. ஏதாவது ஒரு மெசேஜா நான் அனுப்பியிருப்பேன், என் மொபைல் ஹிஸ்டரியை தேடி போட்டா அதுல எவிடன்ஸ் கிடைக்கும், இல்ல அவங்க மொபைலை வாங்கினா அதற்கான எவிடன்ஸ் கிடைக்கும். உங்களை வந்து நான் சின்சியரா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, இது வந்து உங்களுக்கு மனசாட்சி இருந்தா நீங்க இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களை நான் ஒரு அன்பா, தோழியா, ஒரு சகோதரி லெவலுக்கு நான் பார்த்திருக்கேன். முழுக்க முழுக்க இது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் மட்டும்தான். தங்களால் வெளியே தலை காட்ட முடியவில்லை என்று நாஞ்சில் விஜயனின் மனைவி மரியா வேதனை தெரிவித்தார். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன் நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்களால வெளியே தள்ள காட்ட முடியல. நீங்க ஒரு செகண்ட்ல இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க. தங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம் எனவும் மரியா கேட்டுக்கொண்டார்.
ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போட்டியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு போட்டி நடக்க உள்ளது தேச நலனுக்கு நல்லதல்ல என மனுதாரர்கள் கூறியுள்ளனர். போட்டி நடப்பது தீவிரவாத தாக்குதலில் இறந்த குடிமக்களின் தியாகத்தை குறைத்து மதிப்பிடும் விதத்தில் இருக்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதனை அவசர வழக்காக வெள்ளிக்கிழமை விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் J.K. மகேஸ்வரி, விஜய் பிஸ்னோய் அமர்வு முன்பு முறையிடப்பட்டது. அதற்கு என்ன அவசரம் என கேட்ட நீதிபதிகள் போட்டி நடக்கட்டும் என்றனர். அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளதால் வெள்ளிக்கிழமை விசாரிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு என்ன செய்வது என கேட்ட நீதிபதிகள் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறலாம் என்று தெரிவித்தனர்.